ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் தக்காளி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் லன்ச் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி அனுப்பலாம். வாங்கப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு 1.25 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு வெடிச்சிருச்சு. 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸுங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. 1 இன்ச் அளவு இஞ்சி, 8 பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்கி சேர்த்துக்கிறேன். 4 பீன்ஸ், 1 கேரட், 1 ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வணக்கிக்கலாம். நான் ஏன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன்னா, நம்மளோட அவசர சமையலுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோல் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்க்கறதுனால டேஸ்ட் மாறுமா அப்படின்னா மாறாது. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இது கூட ஒரு தக்காளி பெரிய சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி கொலைய வேகணும்னு தேவையில்லை. 1-2 வெந்தால் போதும். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும். அதுக்காக தான் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர். இந்த சாம்பார் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தக்காளி இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மசாலா காய் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இது கூட 1 பவுல் அளவு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். வடித்த சாதம் உதிரி உதிரியாக அதை சேர்த்துக்கலாம். ஆறுன சாதமாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி கலர சாதத்துக்கு சேர்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் இருக்கும். இப்போ இந்த மசாலா சாதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இந்த சாதத்துக்கு தயிர் பச்சடி, அப்பளம், முட்டை, ஆம்லேட், ஆஃப் பாயில் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்க கூட இந்த ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை மூடி போட்டுட்டு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் மசாலாவும் சாதமும் ஒன்று சேர்ந்து வரத்துக்கு டைம் கொடுக்கலாம். நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கலவை சாதத்துக்கு கல்லுப்பு சேர்க்காதீங்க, தூளுப்பு சேருங்க. இப்போ நம்மளோட தக்காளி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாதமும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.